மத்திய ரயில்வே பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் மதுரை பகுதியில் கிடப்பில் போடப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்து மக்களின் கோரிக்கைகள் தொடர்பான விரிவான தகவலை தருகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், மதுரை ரயில்வே கோட்டத்தில் கிடப்பில் போடப்பட்டுள்ள ரயில்வே திட்டங்கள் என்னென்ன, இன்றைய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட வேண்டிய திட்டங்கள் தொடர்பான மதுரை மக்களின் எதிர்பார்ப்புகள் என்னென்ன, இது பற்றி சொல்லுங்க சரவணன். ரயில்வே பட்ஜெட்ல மதுரை கோட்டத்தை பொறுத்தளவுக்கு திண்டுக்கல்லில் இருந்து அதாவது விழுப்புரம் வரை செல்லக்கூடிய அதாவது திண்டுக்கல் திருச்சி அந்த இரட்டை வழிபாதை திட்டம் மிகவும் மந்தமாக நடக்கிறது. அந்த பணிகளை துரிதப்படுத்த வேண்டும், அதற்கான நிதிகளை முழுமையாக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுகிறது. அதே போல மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை செல்லும் இரட்டை வழிப்பாதை முழுமையாக செயல்படுத்தப்படாமல் அப்படியே கிடக்கிறது. அதையும் துரிதப்படுத்த வேண்டும், அதற்கான நிதிகளை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருக்கிறது. மிக முக்கியமான கோரிக்கையாக மதுரையிலிருந்து போடி செல்லக்கூடிய வழித்தடம், அந்த வழித்தடம் கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு மீட்டர் கேஜ் பாதையை பிரித்து போட்ட மாதிரி கிடக்குது. அதற்கு சரியான நிதி வழங்கப்படாததால் தற்போது அந்த திட்ட மதிப்பீடே பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. 150 கோடி ரூபாய்க்கு இந்த திட்டம் தயாரிக்கப்பட்டு தற்போது 450 கோடிக்கு மேல் தேவைப்படும் நிலை இருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படும் வகையில் போடி மக்கள் அதாவது தேனி மாவட்ட மக்களின் நலன் கருதி இந்த திட்டத்தில் நிதி ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. அதே போல புதிய வழித்தடங்கள் அதாவது புதிய திட்டங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது காரைக்குடி மேலூர் வழியாக காரைக்குடி செல்வதற்கு ஒரு ரயில் பாதை அமைக்க வேண்டும். அதே போல பல்வேறு திட்டப்பணிகள் அறிவித்த நிலையில் இருக்கிறது. அதற்கெல்லாம் நிதி சரியாக ஒதுக்கப்பட வேண்டும். மதுரை கோட்டம் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக இந்த பகுதி மக்கள் தங்கள் வேதனையை தெரிவிக்கிறார்கள். நம்மிடையே சமூக ஆர்வலரும் ரயில்வே பயணிகளின் ஒருவருமான காலமகம் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். காலமகம் சார், சொல்லுங்க, இப்போ ரயில்வே பட்ஜெட்ல என்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் நீங்க மக்கள்கிட்ட இருக்கு? முதல்ல போடி லைன் கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆச்சு நிப்பாட்டி, அந்த லைனை நிப்பாட்டி இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அதை கிளியர் பண்றதுக்கே இன்னும் 3 வருஷம் ஆகும், அந்த அளவுக்கு இருக்கு. அதுவும் இல்லாம பயணிகள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உட்கார்றதுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது. ஆனா அதுக்கு பணம் வசூல் பண்றாங்க. 30 ரூபா 40 ரூபா வெயிட்டிங் ஆள்னு போட்டு எந்த ஒரு வசதியும் இல்லாம அந்த இடத்துல இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு அந்த இடத்துல. மெயினா இரட்டை வழி பாதை கட்டாயம் தேவை. அதாவது சென்னை டு கன்னியாகுமரி இரட்டை வழி பாதை கட்டாயம் தேவைப்படுது. அதே மாதிரி சரக்கு முனையத்துக்கு தனியான ஒரு டிராக் கொடுத்தாங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும். அதே மாதிரி இதுகிட்ட செங்கோட்டை இதுகிட்ட பாதை ரொம்ப மோசமான இது இருக்கு, இன்னும் முடியாம வச்சிருக்காங்க அந்த பாதையை. அந்த பாதையை முடிச்சு கொடுத்தாங்கன்னா வண்டி சுத்தி போறது. அதே மாதிரி இன்னொன்னு மெயினானது போத்தனூர், மதுரை கோயம்புத்தூர் போத்தனூர் வழியாக பாதை கிட்டத்தட்ட 6 வருஷமா நிப்பாட்டி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அதனால என்ன 3 மணி நேரம் சுத்தி போக வேண்டிய நிலைமை இருக்கு. இந்த மதுரை கோட்டத்தை அதாவது திருச்சி கோட்டத்தை நல்லா கவனிச்சுக்கிறாங்க, திருவனந்தபுரம் கோட்டை நல்லா கவனிச்சுக்கிறாங்க, மதுரை கோட்டத்தை டோட்டலாவே புறக்கணிக்கிறாங்க. என்ன காரணம்னா தமிழ் அதிகாரிகளை இங்க மதுரை கோட்டத்துக்கு நிர்வகிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா வட இந்தியர்களை போட்டதுனால ஹிந்தி பேசுறவங்களுக்கு தமிழகத்தை பத்தி என்னன்றது தெரியாது. அவங்க இஷ்டத்துக்கு தான் அது பண்றாங்க. அதனால தமிழ் தெரிந்த ஒரு அதிகாரியை போட்டாங்கன்னா தமிழ் மக்களுக்கு நல்லா இருக்கும். அது நிச்சயமாக அதாவது தமிழகத்தின் தென்பகுதிகளில் மையமாக இருக்கக்கூடிய மதுரை கோட்டம் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக மக்களின் கருத்தாக உள்ளது.